சர்வமங்கள தாயகனையே சரணமையப்பா. ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகம்னு சொல்லக்கூடிய ஹரிவராசனத்துடைய பொருளை நம்ம சிந்தனை பண்ணிட்டு வரோம். அதில் ஹரிவராசனம் அப்படிங்கிற அந்த பதத்துடைய பொருளை நம்ம பார்த்தோம். இரண்டாவது பதம் விஸ்வமோகனம். மோகனம் அப்படின்னா மயங்க செய்யக்கூடிய அழகு அப்படின்னு பொருள். பகவானுடைய அழகு எப்படி இருக்கான்? எல்லா தேவதாமூர்த்திகளும் அழகானவர்கள். அதுல சாஸ்தாவுடைய அழகு மனதை மயக்கக்கூடிய அழகாக இருக்கு. மனதை மயக்கக்கூடிய அழகு எப்படி வந்தது அப்படின்னா, பகவானுடைய தாயாக விளங்கக்கூடியவள் மோகினி. சகல புவன மாதா மாதவோ எஸ்ய மாதான்னு சொல்லும்படி இந்த உலகத்துக்கெல்லாம் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு யாரோ அந்த மகாவிஷ்ணுவை தன்னுடைய தாயாக உடையவன். பேரழகனாக விளங்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு சாதாரணமாகவே அவர் அழகு. அவர் ஒரு மோகினியாக அவதாரம் பண்றார். அந்த மோகினி அவதாரம் அவ்வளவு அதிரூப சுந்தரியாக அவ்வளவு அழகு கொண்டதாக இருந்ததாம். அந்த மோகினி பெற்றெடுத்த பாலனாக விளங்கக்கூடிய காரணத்தினால பகவானுக்கு அந்த மோகனமான அழகு ஏற்பட்டுதான். ஒரு தவயோகியாக, ஒரு ஞான மூர்த்தியாக, சின்முத்ராங்கிதனாக, ஒரு குரு ஸ்வரூபத்துல பகவான் அமர்ந்திருந்தாலும் கூட அந்த பகவானுடைய அந்த தவக்கோலத்தையும் தாண்டி அவனுடைய மோகனமான அழகு அப்படிங்கிறது பக்தர்களுடைய மனதை மயக்கக்கூடியதாக இருக்கு. அதனாலதான் பகவானை நம்ம ஞானியாக பார்க்கிறோம், குருவாக பார்க்கிறோம், குழந்தையாக பார்க்கிறோம், நம்மளுடைய சொந்த மகன் போல பார்க்கிறோம், விதவிதமா அலங்காரம் பண்ணி பார்க்கிறோம். ஒரு ஞானிக்கு, உலகை வெறுத்து தவத்தில் இருக்கக்கூடிய யோகிக்கு அலங்காரம் அவசியம் இல்லை. ஆனா நம்ம அப்படி பார்க்கறது இல்லை. பகவானுக்கு விசேஷமான அலங்காரங்கள் பண்ணி பார்க்கிறோம். கிரீடம் வச்சு ராஜாவாக பார்க்கிறோம். பகவானுக்கு பட்டும் பீதாம்பரங்களும் உடுத்தி பார்க்கிறோம். விதவிதமான நகைகளை போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கிறோம். எப்படி அலங்காரம் பண்ணினாலும் பகவானுடைய அழகு பக்தர்கள் மனதை மயக்க வைக்கக்கூடியதாக இருக்கு. பகவானுடைய அந்த அழகு அப்படி ஒரு மோகனமான அழகு கொண்டதாக இருக்கு. மனதை மயக்கக்கூடிய அழகு கொண்டதாக இருக்கு. அதனாலதான் விஸ்வமோகனம். ஏதோ நம்மளை மட்டும் மயக்கக்கூடியதாக இல்லை, மனிதர்கள் மட்டும் மயங்கல, ரிஷிகள் மயங்குகிறார்கள் பகவானுடைய அழகை பார்த்து. பகவானுடைய அந்த திவ்யமங்கல சுரூபத்தை பார்த்து பெரியானோட்டம் கரையில, பம்பையாற்றம் கரையில் தவம் செய்யக்கூடிய ரிஷிகள் எல்லாம் பகவானுடைய அழகை பார்த்து என்ன பேசுவது, என்ன கேட்பதுங்கிறத மறந்து மெய்மறந்து நிற்கிறார்களாம். தேவர்கள் எல்லாம் 33 கோடி தேவர்களும் பகவானுடைய சன்னிதானத்தில் போய் பகவானுடைய கைங்கரியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு பாக்குறான். அப்படி பகவானோட நிற்கும் போது ஏதாவது பகவான் நம்மகிட்ட கேட்க மாட்டானா? ஒரு சின்ன வேலை சொல்ல மாட்டானா? பகவான் சொல்லக்கூடிய பணியை நம்ம செய்ய மாட்டோமான்னு காத்திருக்கக்கூடிய தேவர்கள் பகவானுடைய கடைக்கண்ணால பார்த்த உடனே, அந்த முக தரிசனத்தை பார்த்த உடனேயே மயங்கி போய் என்ன பண்றதுன்னு தெரியாமல் மெய்மறந்து நிற்கிறார்களாம். தேவர்கள் மட்டுமில்ல, மனிதர்கள் இல்ல, ரிஷிகள் மட்டுமில்ல, தேவர்கள் மட்டுமில்ல, பகவானையுடைய தாய் தகப்பனாக விளங்கக்கூடிய சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் கூட இவருடைய அழகை பார்த்து மெய்மறந்து நிற்கிறார்களாம். நம்முடைய குழந்தை செய்யக்கூடிய சின்ன சின்ன குறும்புகளை நம்ம பார்த்து ரசிப்போம். இங்க இவனுடைய செயல்களை பார்த்து தாய் தகப்பனாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவுமே இவனுடைய அழகில் தங்களை மறந்து நிற்கிறார்களாம். பகவானுடைய அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை செவி போருக்கு ஆனந்த மூர்த்தின்னு சொல்றோமே, அந்த ஆனந்தம் கொடுக்கக்கூடிய வடிவம், அந்த மோகனமான வடிவம் மனிதர்கள் மட்டுமில்ல, தாவரங்கள் மட்டுமில்ல, செடி கொடிகள் கூட சபரிமலையில மிருகங்கள் உட்பட, பூச்சிகள் உட்பட அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியும் பகவானுடைய அழகில் மெய்மறந்து விளங்கி நிற்கிறதா. அதனாலதான் வெறும் மனிதர்கள் தேவர்கள்னு இல்லாமல் உலகம் பூராவும் மயக்கக்கூடிய அழகு கொண்டதாக விளங்கின காரணத்தினால விஸ்வமோகனம் அப்படிங்கிற ஒரு பதத்தை யூஸ் பண்ண. உலகம் பூராவும் மயக்கக்கூடிய அந்த அழகு. விஸ்வம்னா உலகம், இந்த உலகம் முழுமையும். ஏதோ இந்த அர்த்தம் மட்டும் இல்லை, இந்த பூமி மட்டும் இல்லை, இந்த பூலோகம் மட்டும் இல்லாமல் இது போல பல கோலங்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய அண்ட வெளி இருக்கு. சூரியன் இருக்கு, எத்தனையோ கோலங்கள் இருக்கு. இது போல பல அண்டங்கள் இருக்கு. பல அண்டங்கள் சேர்ந்ததுதான் அகிலாண்டம். அந்த அகிலாண்டம் அத்தனையும் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் விஸ்வம். அந்த விஸ்வமோகனம் அப்படின்னு விஸ்வம் முழுமையும் மயக்கக்கூடிய அழகு. அது மட்டும் இல்ல, சாஸ்தாவுடைய 8 அவதார மூர்த்திகள்ல அஷ்டசாஸ்தான்னு சொல்றோமே, அதுல ஒரு சாஸ்தாவுக்கு மோகன சாஸ்தான்னு பேர். சாஸ்தாவுடைய 8 அவதார மூர்த்திகள்ல ஒருத்தருக்கு மோகன சாஸ்தானே பேர். அதுக்கு தேஜோமண்டல மத்தியகம் திரிநயனம் திவ்யாம்பராலங்கிருதம் தேவம் புஷ்பசரேக்ஷு கார்முகலசன் மாணிக்க பாத்ராபயம் பிப்ராணம் கரபங்கஜைஹி மதகஜ ஸ்கந்தாதி ரூடம் விபும் சாஸ்தாரம் சரணம் விரஜாமி சததம் திரைலோக்கிய சம்மோகனம் சொல்லும்படி 3 லோகத்தையும் மயங்க வைக்கக்கூடிய அழகு கொண்டவனாக பகவான் விளங்குவதனால திரைலோக்கிய சம்மோகனம், அந்த சம்மோகன வடிவம் தான் விஸ்வமோகனம்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றோம். இந்த மோகன சாஸ்தாவானவர்
நம்ம அத்தனை பேருக்கும் நம்முடைய மனதையும் கொள்ளை கொண்டு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கட்டும். ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகமான ஹரிவராசனத்துடைய பொருளை தொடர்ந்து சிந்திப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா.